தெலுங்குல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ராவான கேங்ஸ்டர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட KJQ அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம் தமிழ் அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க சோவாங்க வழிகளா அப்பலாம் சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பேரு பாத்தீங்கன்னா பார்த்தா இவர் சின்ன வயசுல இருந்து பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்ச காரணத்தினால வளர வளர பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராகவே மாறிடுறாரு. இன்ஃபேக்ட் இவர் இருக்கிற ஏரியா மொத்தத்தையுமே இவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை. ஸோ அதுக்கு உதவி பண்ண விதமா இவருடைய ஃப்ரெண்டான ஜாக்கியை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் தான் அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இவனே சுட்டு கொலை பண்ணிருப்பான். அதுல இருந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவனை காப்பாத்திட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்றாங்க. தென் நம்ம ஹீரோயின் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜர் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் டிராமா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில சுத்தமா சுறுசுறுப்பு அப்படின்னு இல்லவே இல்லை. ஆக்டிங் படத்துல லீட் ரோல் நடிச்ச அந்த 3 கேரக்டருமே ஒரு சூப்பரான கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா தரமா இருந்தாங்க பாக்குறதுக்கு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் சவுண்ட் இது எல்லாமே ஒரு நல்ல கேங்ஸ்டர் த்ரில்லர் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல அது பாத்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. ஏன்னா படத்துல அடுத்தடுத்து சீக்வன்ஸ் எல்லாமே எதுக்குடா இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஓவரால் இந்த படத்தை பொறுத்துக்கும் ஒரு ஓகே டு வாட்ச் தான். அந்த அளவுக்கு ஆகும் இல்லை. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல சம்பவங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தனியா மட்டும் தான் பார்க்கணும்.